बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल्लाहु मलाइका सल्लु अला नबी या अय्युहल्लज़ीना आमनु सल्लु अलैहि वसल्लिमु तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यदिना मौलाना मुहम्मदिन मुबारिक व सल्लिम अलैहि நம்ம ஸலவாத்து சத்தத்தே காணா என்ன பாய்ஸ் சத்தம் ஸலவாத் கேர்ள்ஸ் சத்தம் அதிகமாக இருக்கு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பாய்ஸ் தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு பட்டம் கொடுக்குறோம் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் நாங்களும் சலிச்சவங்க இல்லைன்னு பிள்ளைங்க சைலண்ட்டாக அவங்க கிளாப்ஸில் காமிச்சிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ் 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 பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க பட்டம் வாங்க போகிறாங்கன்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைங்களை எங்கள் மதரசாவில் விடும்போது பிள்ளைங்க என்ன வயசு +1 படிக்கக்கூடிய வயசு பக்குவம் இல்லாத வயசு பாதுகாக்க வேண்டிய வயசு அந்த வயசில் அல்லாவை நம்பி ரசூலை நம்பி எங்கள் அத்தாயி மதரசாவை நம்பி பிள்ளைகளை எங்கிட்ட கொடுத்தீங்க அல்லாஹ் பொருந்திக்கிட்டான் உங்களுடைய துவாவும் எங்களுடைய துவாவும் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் கொடுத்த எங்கள் பிள்ளைகளை எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க மாஷா அல்லாஹ் நாரே தக்பீர் நாரே தக்பீர் பத்தல நாரே தக்பீர் அல்ஹம்துலில்லாஹ் 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 சபையை ஆட வச்சிட்டீங்க அல்ஹம்துலில்லாஹ் பெற்றவங்க மனசு எப்படி குளிரும் தெரியுமா இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் பிள்ளைங்களை இந்த காலத்தில் 1 வயசு குழந்தை 6 மாத குழந்தை செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது என்னம்மா ஒத்துக்கிறீங்களா இல்லையா பேரண்ட்ஸ் செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது எங்கள் பிள்ளைங்க செல்ஃபோனே தேவையில்லை எப்படி இருக்காங்க நாங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கோம் தங்கத்தின் தங்கமா பிள்ளைங்களை கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் தங்கத்தை உரசினா கூட குறை கண்டுபிடிச்சிடலாம் எங்கள் பிள்ளைங்க பத்திரமாத்து தங்கம் அந்த தங்கத்துக்கு தங்கமான ஜோடியை தயவு செய்து சேர்த்து வைங்க சுன்னத்துல் ஜமாத் அகீதா கொண்ட சாலிகான மாப்பிள்ளையை பார்த்து தயவு செய்து நிக்கா பண்ணி வைங்க உங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்காக உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் தயவு செய்து விளையாடாதீங்க ஏன்னா நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தா நீங்கள் மன்னிச்சுக்கோங்க அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் இன்ஷா அல்லாஹ் எப்படி நீங்கள் செல்ஃபோன் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்களை எப்படி நீங்கள் தயார் பண்ணீங்கன்னு யாராவது பேரண்ட்ஸ் விரும்புகிறீங்கன்னு கொஸ்டின் நானாக கேட்டுக்கிறேன் அல்லாஹ்வோட கிருபையில் எங்கள் பிள்ளைங்க 4:15 மணிக்கு எந்திரிக்கிறாங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க காலையில் எந்திரிச்ச உடனே தஹஜ்ஜுத் தொழுகை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற தொழுகை அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் பொருத்தமானது அந்த தொழுகை பிள்ளைங்க தொழுகிறாங்க தொழுகை முடித்த உடனே குர்ஆன் ஓதுறாங்க குர்ஆன் ஓதுறீங்களாடா அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஃபஜர் வரைக்கும் குர்ஆனோட தொழுகை குர்ஆன் முடித்த உடனே ஃபஜரோட தொழுகிறாங்க தொழுகை முடித்த உடனே அவராதுகள் சூறாக்களை ஓதுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் யாசின் டெய்லி ஓதுறாங்க அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் சூறாக்கள் மனப்பாடம் பண்ணுறாங்க அப்புறம் இஸ்ராக்கு தொழுகை அதுக்கப்புறம் 1 ஹவர் ரெஸ்ட்டு அந்த ரெஸ்ட்டு முடிஞ்சோன்னா திருப்பி 8 மணிக்கு லுஹா தொழுகை முடித்த உடனே காலையில் டிஃபன் முடிஞ்ச உடனே 8:45 மணிக்கு ப்ரேயருக்கு அவங்க போனோம் 8:45 to 12 மணி வரைக்கும் உலக கல்வி சம்பந்தப்பட்ட பாடங்கள் அதை படிக்கிறாங்க பிள்ளைங்க அல்ஹம்துலில்லாஹ் அதை முடித்த உடனே 12 to 1 சுன்னத்தான தூக்கம்
நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்குன தூக்கம் பிள்ளைங்களுக்கு அதையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். சுன்னத்தான தூக்கம் தூங்குறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் 1 to 1:30 லுஹரோட தொழுகை, 1:30 to 2 லஞ்சு, திருப்பி 2 to 4:30 மார்க்க கல்வி பாடங்கள். காலையில் உலக கல்வி பாடங்கள், மத்தியானம் மார்க்க கல்வி பாடங்கள், இரண்டையுமே ஈக்குவலாக கொண்டு போகிறோம் மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் பிள்ளைங்க 4:30 to அசர் முடிஞ்சோன்னா 5 to 6 பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ டைம், அவங்களுடைய வேலைகளை அவங்க பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 6:15 மணிக்கு திக்கரில் உட்காருவாங்க, அல்லாஹு அல்லாஹ் திக்கரு, அந்த மாதிரி பல திக்கர் ஓதுவாங்க. 6:30 மணிக்கு மகரிபோட தொழுகை முடிஞ்ச உடனே வாக்கியா சூரா, அவுதாக்கள் நபில் அவுதாளுடைய நபி தொழுகை, அதுக்கப்புறம் ஸ்டடி டைம், அதுக்கப்புறம் 9 to 9:30 டின்னர், 9:30 மணிக்கு இஷா, 10 மணிக்கு தூக்கம். பிள்ளைங்களை நாங்கள் இப்படி பிஸியாக கொண்டு வந்து கரை சேர்த்துட்டோம். இப்போ பட்டம் கொடுத்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். தங்கமாக ஒப்படைக்கிறத நீங்கள் தங்கமாக பார்த்துக்கிறதும் எப்படி பார்த்துக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. வீட்டுக்கு வந்தோடனே செல்ஃபோன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் 5 வருஷம் லுத்ஃபுல்லா மௌலா தாய்க்கு தாயாக இருந்து பிள்ளைங்களை கண்ணும் அவர் சாப்பிட்றாரோ சாப்பிட்லையோ, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, அவருக்கு வீட்டுக்கு மார்க்கெட் வாங்கி கொடுத்தாரோ இல்லையோ, பிள்ளைங்க மார்க்கெட் வாங்கி கொடுத்தோமா. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கிங்க, பிள்ளைங்க ஆகிய அத்தாய் உமன்ஸ் அரபிக் காலேஜ் பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒய்ஃப் டெலிவரி அவங்க எங்கே இருந்தாங்க? உங்கள் கூட இருந்தாங்க. பிள்ளைங்க எனக்கு அவர் மனைவி பார்க்கல, பிள்ளைங்களை பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, பிள்ளைங்களை உங்களை தான் நம்ம பிள்ளைங்கள பார்த்தாங்க. உண்மையா இல்லையா? மாஷா அல்லாஹ். அப்படி நாங்கள் உருவாக்கி பிள்ளைகளை உங்களை பொக்கிஷமாக திருப்பி கொடுக்குறோம். நீங்கள் அவங்கள நல்லபடியாக பார்த்துங்க. பேரண்ட்ஸுக்கு இது என்னுடைய கனிவான அத்தாய் வைஸ் பிரசிடென்ட்னால இதை உரிமையாக எங்களுக்கு சொல்லக்கூடிய உரிமை இருக்குது. அத்தா உங்கள் பர்மிஷன் எல்லாமே சொல்லிட்டேன், கபூல் பண்ணிக்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து பிள்ளைங்க மாஷா அல்லாஹ் மேரேஜு பிள்ளைங்க உங்களுக்கு மாஷா அல்லாஹ் இந்த வருஷம் அல்லாவோட கிருபையில் 35 பிள்ளைங்க பட்டம் வாங்குறாங்க. எங்களுடைய டார்கெட் வருஷம் 100 பிள்ளைங்க பட்டம் வாங்கணும் இன்ஷா அல்லாஹ். பிள்ளைங்க துவா செய்யுங்க மாஷா அல்லாஹ். பிள்ளைங்க நல்லபடியாக அல்லாவோட கிருபையில் பட்டம் வாங்கணும். படித்தோம், வெளியே போனோன்னா ஃப்ரீ பேர்ட்ஸாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க. கணவனோடு மாஷா அல்லாஹ் நல்ல சாலியான பிள்ளைகளை பற்றி நல்லபடியாக இருங்க. எந்த இடத்துலையும் தீனை விட்டுறாதீங்க. ஃபர்லான கடமைகளை முறையாக தொழுவுங்க. இங்கே நீங்கள் செஞ்சதை உங்கள் குடும்பத்தையும் அனுசரித்து உங்கள் இல்லற வாழ்க்கையில் அதை அப்படியே லைனாக கொண்டு வந்துருங்க. இதுதான் நீங்கள் எங்களுக்கு காட்டுற ரிட்டர்ன்ஸ் காட்டுவீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம். எப்படி ஒரு பெண் பிள்ளையை ஒரு தாய் தகப்பன் வளர்த்து அவங்களுக்கு என்ன வருமானம் இருந்தாலும் தன் பிள்ளைய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும். கடனை உடனே வாங்கியாவது நல்ல ஒரு மண்டபம் பிடிச்சி என் பிள்ளைய நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கணும்னு ஒரு தாய் தகப்பன் நினைப்பாங்க. அதே நினைப்பை தான் எங்கள் ஆலா உஸ்தாத் நினச்சிருக்காங்க. எங்கள் பிள்ளைங்க எங்ககிட்ட படித்தாங்க, அவங்கள கண்ணியமான முறையில் பெரிய ஸ்டேஜ் பிடிக்கணும், பெரிய மண்டபம் பிடிக்கணும், எங்கள் பிள்ளைங்க ஊரே மெச்சுற மாதிரி பட்டம் கொடுக்கணும், அவங்கள நல்ல முறையில் வழி அனுப்பி வைக்கணும்னு எங்கள் ஆலா உஸ்தாதுடைய ஆசை. மாஷா அல்லாஹ். இந்த தருணத்தில் அல்லாவோட கிருபையில் என்னடா காலையில் எப்பயுமே பார்ப்பேன், அத்தா ஜுப்பா தான் போட்டு வருவேன். பிள்ளைங்க நோட் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி கலர் ட்ரெஸ்ஸில் வந்துட்டேன். என்னடான்னு எனக்கே தெரியல. ஏன்னா காலையில் எங்கள் க்ளோஸ் ரிலேஷன் மேரேஜ் போயிட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் அப்படியே நேரம் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்தோன்னு தான் தெரியுது நீங்களும் மெரூன் நானும் மெரூன். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் நம்மளை எவ்வளோ புரிஞ்சிருக்கான் பாருங்கள். இடையில ஸ்கார்ஃபு ஒயிட்டு, எங்கள் அண்ணன் ஒயிட் ட்ரெஸ்ஸு. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய பொருத்தத்தையும் எங்களோட ஒற்றுமையை அல்லாஹ் அதுலேயும் காட்டுறான். எங்களுடைய ஒற்றுமைக்காக பிள்ளைங்க எல்லாருமே துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்தது. அடுத்தடுத்த வருஷங்கள் நீங்கள் தயாராக இருக்கீங்கம்மா? தயாராக இருக்கீங்களா? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷம். காலையிலேருந்து 2:30 மணிலேருந்து புருதா மாஷா அல்லாஹ். நம்மளுடைய எங்கள் ஆலா உஸ்தாதுக்கு நாங்கள் செல்லமாக கூப்பிட்ற பேர் சூப்பர் ஸ்டாருடைய சுப்ரீம் ஸ்டார் பிரின்ஸ்பால்ஸ். இப்போ எங்களுடைய சுப்ரீம் ஸ்டார்ஸ் எல்லாரும்
மாஷால்லா புருதா அருமையாக ஓதுனாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு நேரம் போகுதேன்னு டயத்தை பார்த்து பார்த்து வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு சில இடத்துக்கு போனால் என்னடா டைமே ஓடலேன்னு நினைப்போம். இங்கே டைம் போதே அப்படின்னு மனசு ஏண்டா இவ்வளோ வேகமாக ஓடுதேன்னு சங்கடப்படுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா புருதா அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. மாஷா அல்லா, அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. எங்கள் பிள்ளைங்க பட்டம் வாங்குறத காலையிலேருந்து நடந்த ப்ரோக்ராமை அல்லாவும் ரசூலும் பொருந்திக்கிட்டாங்கன்றதுக்கு என்ன அடையாளம்னா, இப்போ நம்ம ஹாலே குழுன்னு இருக்குது தெரியுதா? குழுன்னு இருக்குது தெரியுதா? அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்னு இதுதான் அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ் நீண்ட ஆயுளுடன், உடல் ஆரோக்கியத்துடன், இறை அச்சத்துடன், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையும் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கையும் நம் அனைவரும் வாழ அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். இங்கு எங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்கள் இங்கிருந்து பட்டம் பெற்று வெளியே சென்று அவர்களுக்கான சாலிகான ஜோடிகளை தந்து அல்லாஹ் நீ அருள் புரிவாய் ரஹ்மானே. அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை தந்து அருள் புரிவாய் ரஹ்மானே. அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை தந்து அருள் புரிவாய் ரஹ்மானே. எங்கள் பிள்ளைகள் எங்ககிட்ட எப்படி இருக்காங்களோ வெளியே சென்றாலும் கண்ணியத்துடன் ஒரு வாழ அல்லாஹ் நீ கிருபை செய்வார் ரஹ்மானே. இங்கே யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ அல்லாஹ் நீ குழந்தை பாக்கியத்தை தந்து அருள் புரிவாய் ரஹ்மானே. யாருக்கு போதிய வருமானம் இல்லாமல் இருக்கோ போதிய வருமானத்தை தந்து அருள் புரிவார் ரஹ்மானே. எங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்து அருள் புரிவார் ரஹ்மானே. கொடிய நோயிலிருந்து எங்கள் அனைவரையும் காப்பாற்றுவாயாகடா அல்லாஹ். எல்லா விதமான சோதனைகளை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக அல்லாஹ். பலா முசீபத்தில் விட்டு எங்களிடம் காப்பாற்றுவாயாகடா அல்லாஹ். எதிரியின் சூழ்ச்சியை விட்டு எங்களிடம் காப்பாற்றுவாயாகடா அல்லாஹ். நாங்கள் எப்படி எங்களுடைய மதரசாவை அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும்னு நாங்கள் யோசித்து கொண்டு செயல்படுகிறோமோ, இதை எப்படியெல்லாம் தடுக்கணும்னு சைத்தான் எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி சில பேர் அதையும் யோசனை செஞ்சு எங்களுக்கு இடையூறு செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் வல்ல ரஹ்மான் அனைத்தும் தகர்த்து எடுத்து நல்ல எங்களை முன்னேற்றத்தின் பாலையை அல்லாஹ் அழைத்து சென்று கொண்டிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இங்கு வந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு எங்களுக்கு இங்கே பர்மிஷன் கொடுத்து எங்கள் ஃபங்க்ஷனை மீலாது நபியை நடத்த நாடியதற்கு உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.